மயிலாட் ராஜமுருகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற இந்த படத்துல சசிகுமார், சைத்ரா, ஆஷா சரத், குரு சோமசுந்தரம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, கோவில்பட்டி ஓரத்துல எனக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி நான் இருக்கிறப்பவே அப்படின்னு சசிகுமார், சைத்ரா இவங்களாம் போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குரு சோமசுந்தரம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு. சேம் டைம் சென்னையில சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஆஷா சரத்துக்கு 2 கிட்னியும் போயிடுச்சு. அவங்களுக்கு வந்து இப்போ எமர்ஜென்சியா இன்னொரு கிட்னி தேவைப்படுது. அது வந்து சசிகுமார் கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆஷா சரத் அவங்க வந்து ஆளுங்களாம் விட்டு இவங்க வந்து கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க கிட்னி டொனேஷனுக்காக. அங்கே போனவங்க இவங்க அவங்க பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு வச்சுக்கிட்டு இவங்க சென்னைக்கு கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எதிர்பாராத விதமா சைத்ராவை செக் பண்ணி பார்க்கப்ப சசிகுமாரோட கிட்னி தான் கொடுக்குறாங்க. சைத்ராவுக்கு ஒரு செக்அப் பண்ணி பார்த்ததுல அவங்களோட ஒரு கிட்னி காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆஷா சரத்துக்கு கிட்னி கிடைச்சதா இல்லையா, இவங்களுக்கு நியாயம் கிடைச்சதா இல்லையாங்கிறதா மிச்ச படத்தோட கதை. இந்த படத்துல பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் சசிகுமார் எல்லாமே சைத்ரா, குருசோமசுந்தரம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பாடல்களும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது கேட்டேன், ரொம்பவே நல்லா இருந்தது. அகைன் வந்து அங்கங்கே வரக்கூடிய வசனங்கள் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அங்கங்கே கிட்னி ஸ்கேம்ஸ் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு இந்த விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்க வேண்டிய இந்த படத்துல எனக்கு செகண்ட் ஹாஃப்ல சொல்லப்பட்ட சில விஷயங்கள் வந்து எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகல. முக்கியமா இந்த கிட்னி திருட்டு இந்த விஷயங்கள்லாம் வச்சுதான் இந்த படம். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து இவங்களே வந்து இந்த அயோத்தி படம் கிளைமேக்ஸ் எடுத்து இதில் போடுங்களான்ற மாதிரி ஒரு இடத்துல இவங்க கோர்ட்டுக்கெல்லாம் போய் நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்துல ஏதோ நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு போயிட்டு இந்த தெய்வ திருமகளில் விக்ரமே கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் குழந்தை திருப்பி கொடுத்த மாதிரி இவர் வந்து இந்தாங்கன்னு கிட்னியை கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சீனை வச்சு அதுக்கு ஒரு வள்ளலார் ஸ்டோரியெல்லாம் சொன்னது எனக்கு ரொம்பவே ஒரு ஏற்றுக்கும்படியா இல்லை. எதனும் எகைன் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்னால மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல டிராகிங்காக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஹாஸ்பிட்டல் சீன்ஸ்லாம் ரொம்பவே எக்ஸசிவாக இருந்துச்சு. எனக்கு வந்து பெருசாக அந்த எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. கோர்ட் சீனும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வச்சிருக்கலாம். இந்த மாதிரி ராஜமுருகன் படத்தில் அந்த இடத்துல நிறைய வச்சிருக்க வேண்டிய இடத்துல ஸ்கோப்பே இல்லாமல் ரொம்பவும் ட்ராக் பண்ணி அதுக்கு தேவையே இல்லாத மாதிரி கிளைமேக்ஸில் இவர் பண்ணி விட்டு போனது வந்து எனக்கு பெருசாக ஏற்றுக்க முடியல. அதே மாதிரி இந்த பிரச்சனை எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்றத விட்டுக்கிட்டு கடைசியில் எனக்கு நான் வள்ளலாறு எனக்கு இது அன்பு தான் கொடுக்கணும், எல்லாருக்கும் கிட்னி கொடுத்துட்டு போங்கடான்னு சொல்கிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் முடிச்சு வச்சது. எனக்கு வந்து பர்சனலாக ஒத்துக்கல. இன்கேஸ் இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் நீங்களாவது உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றது மாதிரி சொல்லுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஒர்க் அவுட் ஆனால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுங்கள்.